Welcome all of you to my video. This video we're going to see chapter 8 statistics and probability exercise 8.1 first sum. Find the range and coefficient of range of the following data and சொல்லி ஒரு ரெண்டு சம் கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், coefficient of range and range. ஸோ ஃபஸ்ட்டு ரேஞ்ச்னா என்ன தெரியணும், coefficient of range என்ன தெரியணும். ஸோ ரேஞ்ச்னா எல் மைனஸ் எஸ். இல்லை எல் என்பது லார்ஜஸ்ட் வேல்யூ அண்ட் எஸ் என்பது ஸ்மாலஸ்ட் வேல்யூ. அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் உடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ் பை எல் ப்ளஸ் எஸ். ஸோ எல் மைனஸ் எல் பை எல் ப்ளஸ் எஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ரேஞ்ச் நம்மளுக்கு கல்குலேட் பண்ணலாம். ஸோ ரேஞ்ச் வந்து எல் மைனஸ் எஸ். எல் மைனஸ் எஸ் என்பது லார்ஜஸ்ட் வேல்யூஸ் மேலே சொல்லி. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒனுக்கு பார்க்க போகிறேன் ரேஞ்சு. ஸோ ஃபஸ்ட் ஒனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாவில் எது பெரிய ஸ்மாலஸ்ட் வேல்யூ லார்ஜஸ்ட் வேல்யூ பார்க்கணும். ஸோ இதில் பெரிய வேல்யூ பார்த்தீங்கன்னா 125. ஸோ 3 டிஜிட் நம்பர்லாம் இருக்குது. ஸோ 117 108 இருக்குது. ஸோ அதில் பெருசு தான் 125 தான். ஸோ 125 தான் நமக்கு லார்ஜஸ்ட் வேல்யூ. அண்ட் மைனஸ் ஸ்மால் வேல்யூ இருந்து பாருங்கள். ஸ்மால் வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 63 இருக்குது. ஸோ இதுதான் அவங்க வந்து வேல்யூஸ். இதை ரெண்டு செப்பரேட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ 63 தென் 2 இங்கே 12 வரும், இங்கே வந்து 0. ஸோ 12 மைனஸ் 6 62. ஸோ எல் மைனஸ் எஸ் என்பது 62. ஸோ உங்கள் ரேஞ்ச் வந்து 62. அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா எல் மைனஸ் எஸ் பை எல் ப்ளஸ் எஸ். ஸோ எல் மைனஸ் எஸ் வேல்யூ தெரியும் 62. அண்ட் எல் ப்ளஸ் எஸ் பார்த்தீங்கன்னா இது ரெண்டு வேல்யூ அப்படியே ஆட் பண்ணியிருங்க. ஸோ 125 ப்ளஸ் 63 88. ஸோ 188. இப்போ நம்ம டிவைட் பண்ணி பார்க்கணும். ஸோ டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிடைக்கும் 62 அண்ட் 188. ஸோ இங்கே 0 பாயிண்ட் தான் போடணும், பிகாஸ் 62 சின்ன நம்பர். ஸோ 0 போட்டுக்கோங்க. 0 போட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸோ ஒரு 564 போடலாம் 3. ஸோ இங்கே 10 ஆயிரும், இங்கே 1 அண்ட் இங்கே 5. ஸோ இங்கே 6 11 மைனஸ் 6 5. ஸோ 0. ஸோ 56 வந்துருக்கு. ஸோ இப்போ மறுபடியும் 0 கீழே இருக்கலாம். ஸோ வந்து உங்களுக்கு 3 போகாது, நல்லா 2 தான் போட்டாகணும். ஸோ 2 × 188 பார்த்தீங்கன்னா 376 இருக்குது. ஸோ 376 போட்டுக்கலாம். 10 5 1 4. ஸோ இது 4 8 அண்ட் இது 1. ஸோ இப்போ இருக்க பேலன்ஸ் வந்து 184. ஸோ பார்த்தீங்கன்னா 0 போட்டுக்கோங்க. ஸோ அரௌண்ட் 9 கிட்ட உள்ளது போடலாம். ஸோ 9 போட்டிங்கன்னா 9 × 188 பார்க்கலாம். ஸோ 9 × 188 வந்து 1006 92. ஸோ இது 9. இது இருந்தாலும் போதும், இது கேல்குலேட் பண்ணணும் இல்லை. ஸோ 0.329. ஸோ இதான் அவங்க கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் எல் மைனஸ் எஸ் பை எல் ப்ளஸ் எஸ்க்கான வேல்யூ நம்ம வந்து கண்டுபிடிச்சிடும். ஸோ இதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் ஃபார் ஃபஸ்ட்டு சம். நவ் ப்ரொசீட் வித் செகண்ட் சம் பார்க்கலாம். ஸோ செகண்ட் சம் பார்க்கலுக்கு செகண்ட் சம்மோட ரேஞ்ச் பார்க்கலாம். ரேஞ்ச் எல் மைனஸ் எஸ். ஸோ இதில் லார்ஜஸ்ட் வேல்யூ இதுன்னு பாருங்கள். எல்லாம் டெசிமல்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ டெசிமல்ஸை கொடுக்கும்போது நம்ம பெரிய வேல்யூ நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் பார்க்கணும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்கள், அதாவது டெசிமலுக்கு முன்னாடி சைடில் பாருங்கள். ஸோ 43.5 13.6 18.9 அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இங்கே பெரிய நம்பர் 61.4. அண்ட் ஸ்மாலஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 13.6 இருக்குது. ஸோ பிகாஸ் எல்லாமே பெருசாக இருக்குது, 18லாம் இருக்குது. ஸோ 13.6 தான் ஸ்மாலாக இருக்குது. ஸோ இதை ரெண்டு அப்படியே செப்பரேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது போட்டுக்கோங்க 8 7 அண்ட் 4. ஸோ உங்கள் ரேஞ்ச் 47.8 கிடைக்குது. ரேஞ்ச் வந்து என்ன கிடைக்குதுன்னா 47.8 கிடைக்குது. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், எல் மைனஸ் எஸ் பை எல் ப்ளஸ் எஸ். ஸோ எல் மைனஸ் எஸ் பார்த்தீங்கன்னா 47.8 அண்ட் எல் ப்ளஸ் எஸ் இதை ஆட் பண்ணி பார்க்கணும். 61.4.13.6 ஆட் பண்ணி பாருங்கள். 0 இது 5 ஆயிரும், இது பார்த்தீங்கன்னா 75. இப்போ இதே நம்ம டிவைட் பண்ணி பார்க்கணும். ஸோ டிவைட் பண்ணி பார்க்கலாம். 47.8 அண்ட் இங்கே வந்து 75. ஸோ இது வந்து பாயிண்டில் இருக்குது. ஸோ ஈக்குவலன்ட் 10 மல்டிபிள் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போது 478 போட்டுக்கலாம். 478 இங்கே ஈக்குவலன்ட் 10 மல்டிபிள் பண்ணிங்கனால 750 ஆயிரும். என்ன பண்ணேன்னு புரிஞ்சு இங்கே நான் 10/10 பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் பண்ணிவிட்டு நான் சால்வ் பண்ணுறேன். ஸோ பாருங்கள். ஸோ அகைன் சின்ன நம்பர். ஸோ 0 பாயிண்ட் போட்டுக்கோங்க. ஸோ 0 பாயிண்ட் இப்போ இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 0 இறக்கிக்கலாம். ஸோ 750. ஸோ அரௌண்ட் 6 கிட்ட நம்ம பார்க்கலாம். ஸோ 750 × 6 பாருங்கள் 4500 வருது. ஸோ இதை போட்டுக்கலாம். ஸோ 6 4500. ஸோ 0 8 2. ஸோ 0 இருக்குது. இப்போ மறுபடியும் 0 இருக்குங்க. 2800 இருக்குது. ஸோ இது 6 2800 இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா
3 கிட்ட போடலாம், பிகாஸ் இதுக்கு பாதி கிட்ட வருது. ஸோ 3 கிட்ட போட்டு பார்க்கலாம். 3 × 750 பார்த்தீங்கன்னா 2250 வருது. 0 10 இது வந்து 7. ஸோ பார்த்தீங்கன்னா இது 0 ஆயிடுது. இது வந்து உங்களுக்கு 10 - 5 5 வருது. இது வந்து 5 வருது. ஸோ 550 சின்ன நம்பர் தான். ஸோ இது நான் என்ன போட்டேன்னா 3. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு 0 எடுக்குங்க, இன்னொரு பாயிண்ட் எடுக்கணும். ஸோ 5500 இருக்குது. ஸோ we can try 7. ஸோ 7 × 750 பார்த்தீங்கன்னா 5250 வருது. ஸோ 7 போட்டுக்கலாம். 5250 0 10 இங்கே 4 ஆகிக்கலாம். ஸோ 10 - 5 2, 10 - 5 5 அண்ட் இது வந்து 2. ஸோ 2500 215 வருது. ஸோ அதுக்கு 0 போட்டு பண்ணிக்கலாம். பட் நம்மளுக்கு இதோட போதும். ஸோ 65 0.637 இதுதான் உங்கள் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச். ஸோ ரேஞ்ச் எப்படி தான் கண்டுபிடிங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ரேஞ்ச் வந்து L - S / L + N கண்டுபிடிச்சி அதை நீங்கள் கண்டுபிடிக்க மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சும் ரேஞ்ச் கண்டுபிடிக்கிற மெத்தட். ஸோ அவ்வளோதான் இந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், டாக்ஸ் இந்த கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.